Let's go start. நம்ம ஸ்லாட்டு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 11:30 ஆகுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னைக்கு வருமானம் வருதுன்றதை பார்த்துருவோம். ஆர்டரே வராமல் இருந்ததுங்க. இப்போ தான் கரெக்டாக மில்லட் மேஜிக்கில் ஆர்டர் போட்டிருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆர்டர் வந்திருக்கு வரலன்றத. ஓகே, போவோம். இங்கே தாங்க பக்கத்தில் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு ஆன் பண்ணேங்க. மணி இப்போ 12:30 மணி ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு வந்திருக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆகுது ரெடி ஆகி. இங்கே தாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டு எடுக்க வேண்டியது ரெடி பண்ணி வச்சிட்றாங்க. நம்ம எடுத்துக்கிறோம் ஃபுட்டு. ஓகே, கிளம்புவோம். ஓகே, டிக்கெட் கொடுத்தாச்சு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம லொக்கேஷனில் ரீச் ஆகும். இந்த டைமுக்கு கிளைமேட் ஒரு நல்ல சில்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சிக்னல் வைக்கும் போது நம்ம பெட்ரோல்லாம் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் பெட்ரோலில் சேவ் பண்ணலாம் இல்லையா. சும்மா சிக்னலில் நின்றுட்டு ரேஸ் பண்ணி போகிறதுக்கு மற்றவங்களுக்கும் எரிச்சலாகவும் இருக்கும். தான் நவீன் டவரா தான் நினைக்கிறேன். கேட்போம். ஏ பிளாக் கொடுத்துருக்காங்க. நான் ஏ பிளாக் எப்படின்னா போகிறது? இதான் ஏ பிளாக்கா? பைக் இங்கே விடலாமா? சரி. செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ கால் பண்ணுறோம், இன்னும் அவங்க பிக் பண்ண மாட்றாங்க. ஹலோ சார், ஜொமேட்டோ. வந்துட்டேன் சார், செகண்ட் ஃப்ளோரில். கோக் போர்ட். சரி, ஓகே சார். சார் கேபின், ஃபஸ்ட்டு கேபின் பேண்ட்ரி இருக்குது அதுக்குள்ளேங்களா? சார் ஆமாம் சார். ஓகே சார், வச்சுறேன் சார். நம்ம வச்சுருவோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு. கரெக்டாக தான்ப்பா வரேன். அதுக்குள்ளே
கஸ்டமர் ஆஸ்க் வெயிட்டு அதர் ரீசனில் கொடுத்துருவோம். நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே, பிக்கப் பண்ணுவோம். க்யூர் ஃபுட்ஸ். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் நல்லதுங்க, நமக்கு ரெஸ்டாரண்ட் எங்கன்னா தெரியலனா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அதை வச்சு கெஸ் பண்ணி லொக்கேஷன் போயிடலாம். ஃபோட்டோவில் பார்த்த இமேஜ் இங்கே தான் இருக்குது. ஓகே, அப்போ கரெக்டாக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஃபுட்டு ப்ரிப்பேர் ரெடின்னு வந்ததுக்கப்புறமா போகுமா? எஸ், ஃபுட் ரெடியில் தான் இருக்குது. 0791. என்னடா இது குடோனாக இருக்குது. ஓடிபி கேட்குதாம்மா? 0791 04 0647. தேங்க்யூ. ஃபுட்டு வாங்கியாச்சு. ஜி, இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க போல். இன்னும் ஃபுட்டு நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணி தராங்க. நிற்க மாட்றாங்களே. இதே தான் பாருங்கள். போங்க போங்க, தாராளமாக போங்க. இந்த கேப்பில் போயிடணும் கேப்பில் போயிடணும். அவ்வளோதான், கட்டு வாங்கி போக வேண்டியது தான். இது பாருங்க, இவன் ஒரு பண்ணுறதும் தப்பு தாங்க. ஹெல்மெட் போட்டால் என்ன? இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்பு தாங்க. இப்போது இவரும் ஜொமேட்டோ தான் ஓட்டுறாரு. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அவரும் ஹெல்மெட் போடலாம்ல. முடியலன்ற பட்சத்தில் தான் இந்த வேலைக்கு வராங்க நிறைய பேர். இப்போ இவங்க குடும்பமும் கஷ்டப்படுங்கள. இப்போ இவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுங்கள. அதை ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு தான் தெரியல. எல்லோருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ட்ராவல் பண்ணப்போ நான் சொல்கிறது நிற்கிறாங்க. இப்போ அவர் ஹெல்மெட் போடல. இப்போ இந்த சிக்னலில் போலீஸை பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் வருமானம் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த உழைப்பு நஷ்டமாக தானே போகும். அதெல்லாம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டாருன்னு தெரியல. சப்போஸ் இப்போ அவர் போகும்போது வேறு ஒருத்தர் வந்து தவறாக வந்து அவர் இடித்து கீழே விழுந்து அடிபட்டாலும் அவருக்கு தானே நஷ்டம். இது நாங்கள் சொல்கிறேன் பாருங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டாமல் போயின்னுக்கிறார். கேட்போம் இவர்கிட்ட. நான் டிபிஐ கேம்பஸ் எப்படின்னா போகிறது? டிபிஐ கேம்பஸ் இதானா? கால் பண்ணலாம். ஹலோ மேடம், ஜொமேட்டோ மேடம், நான் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருக்கேன். எங்கே மேடம் வரணும் கரெக்டாக? போஸ்ட் ஆஃபீஸுங்களா? சரிங்க, சரி ஓகேங்க. நான் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கண்ணா இருக்குது? போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுங்க. சரிண்ணா. ரைட் எடுத்துனா நேராக அந்த கார்னர் வந்து ஃபர்ஸ்ட். சரி ஓகே. சரி ஓகே, கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டோம். தேங்க்யூ. கொடுத்தாச்சு, டெலிவரி கொடுத்தாச்சு. ஓகே, 65 ரூபா வந்திருக்குங்க. கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆர்டர் முடிச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு நம்ம ஆன் பண்ணோம்? 12 மணிக்கு ஆன் பண்ணோம். மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 1:30 ஹவரில் கிட்டத்தட்ட நம்ம 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம்.
எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்? 116 ரூபாய் 84 காசு 1 ஹவருக்கு. ஹோட்டல்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. எங்கே? எக்மோர். எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு? 2.5 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சுங்க லொக்கேஷன்ஸு. பேக் செல்ஃபி. இப்படி தாங்க பேக் செல்ஃபி கேட்குது. ஒரு 2 நிமிஷங்க, பேக் செல்ஃபி எடுத்துக்கிறேன். $3907. இது 3907. ஓகே, பேக்கில் நம்ம ஃபுட்டை பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி நம்ம வச்சாச்சு. ஜிப்பும் போட்டாச்சு. தேங்க்யூ. ஓகே, ஆர்டர் டெலிவரி. வீட்டில் காலைல மட்டும் 70 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் மொத்தம் 239 ரூபா. ஒம்பது ஆர்டர் பார்த்துருக்கோம். 5 ஹவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 426 ரூபா தாங்க நம்ம பார்த்துருக்கோம். மணினா 5 ஆகுது. கிட்டத்தட்ட 400 ரூபா. 400 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 ரூபா பெட்ரோல் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் 64 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 64 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 5 ஆர்டர் தான் வந்திருக்கு. 430 ரூபா கிட்ட தான் நமக்கு அமௌண்ட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஆவரேஜாக கணக்கு பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல், சராசரியாக ஒரு நார்மல் பைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோலு, சாப்பாட்டு செலவுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70 ரூபான்னு வச்சுப்போம். 270 ரூபா. ஸோ இப்போது 270 ரூபா நம்மளுடைய செலவு இருக்குங்களா? நம்மளுடைய செலவு 270 ரூபா போக மிச்சது எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த ஒரு நாளைக்கு உண்டான செலவு அவ்வளோதான் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் ஆவரேஜாக ஒரு 900 ரூபாயிலேருந்து 800 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா நம்ம கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 ஹவருக்கு நம்ம 8 ஹவருன்றது 9 ஹவர் நம்ம வண்டி ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 900 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இந்த 9 ஹவருக்கும் 900 ரூபாயில் 300 ரூபா கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 600 ரூபா. 600 ரூபா வண்டி தேய்மானம்னு சொல்லிவிட்டு ஒரு 100 ரூபா எடுத்துப்போமே. 100 ரூபா எடுத்துட்டா 500 ரூபா கிடைக்குதுங்க. ஆவரேஜாக பார்த்தா 500 ரூபா. 500 ரூபா வச்சுட்டு எப்படிங்க நம்ம மேனேஜ் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டங்க. குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னு சரியாக தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சராசரியாக ஒரு நாளைக்கு
நீங்கள் 500ரூவாலேருந்து 600 தான் நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம வண்டிக்கு தேய்மானம் ஆகுது, நம்ம உடம்புக்கும் தேய்மானம் ஆகுங்க கண்டிப்பாக. எவ்வளோ நேரங்க நம்ம வண்டி ஓட்ட முடியும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 ஹவர் வண்டி ஓட்டுறோம். குறைஞ்சது 8 ஹவர் வண்டி ஓட்டுறோன்னா என்ன ஆகும்? 8 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடும்? குறைஞ்சது ஒரு 100லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் ஓட்டுவோம் ஒரு 8 ஹவருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது வண்டியே தேய்மானம் ஆகுது, நம்ம உடம்புக்கு தேய்மானம் ஆகாதுங்களா? அதே மாதிரி ரொம்பவும் வண்டி ஓட்டவும் கூடாது. ஏன்னா லாங் ட்ரைவ் கூட போயிடலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இறங்கி ஏறி போகிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதலுங்க. அதிகமாக பாடி ஹீட் ஆகும், பேக் பெயின் வரும், பைல்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹீட் தானேங்க நம்ம ஓட்டுறது. இப்படிலாம் பிரச்சனைகளும் சந்தித்து தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்குது. எதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தாங்க. இவ்வளோ நாள் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சரி இந்த வேலையை ஒரு நாள் நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறது. இல்லைலாம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கஸ்டமருடைய ஃபேஸெல்லாம் நம்ம கவரப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சில பேர் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸில் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இல்லாத பட்சத்தில் அவங்க பர்மிஷன் தரலைன்னா அவங்களுடைய ஃபேஸை நம்ம காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. மணி இப்போ கரெக்டாக 4:54 ஆகுது. இருக்குது இந்த லஞ்ச் பாக்ஸு. மேலே தான் பாருங்க. ஐயோ ரொம்ப நாஸ்தியாக இருக்குது ஏரியாவே. இது 0786 786 அவ்வளோதான்ப்பா. என்னது 2Aண்ணா? இருக்கான் 3A. ஆ தேங்க்ஸ். இப்போது கரெக்டாக மணி 7 ஆயிருக்கு. 7 மணிக்கு ஃபஸ்ட்டு சர்ஜி. இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, அதுவும் ஒரு 6:30 மணிக்கு மேலே மழை பெஞ்சதுனால 30% சர்ஜி. பிக்கப் வந்து 1 கிலோமீட்டர், ட்ராப் வந்து 3 கிலோமீட்டர். பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் போட்டிருக்காங்க. பிக் பண்ணுவோம் நம்ம ஆர்டரை. சிட்டி ஃபுல்லாகவே ரோடு ரொம்ப கேவலமாக இருக்கும். சாதாரணமாகவே கேவலமாக தான் இருக்கும், இப்போ இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு கேவலமாக. பைக் பார்க் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு வருதுங்க. It's 8472. Indian fried rice, gobi. அவனுக்கு ஒரு ஆச்சரியம்.
ஹே ஓடு. செம்ம மழை பெய்யுதுங்க. தெரியலை. நல்ல மழைங்க. உங்களுக்கு இப்போ வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எதிரில் செம மழை, சான்ஸே இல்லை. அடித்து பிரித்து மெழியுது. கேமராவில் தண்ணி போட்டோன்னு நினச்சேன். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. ஒன் டே உடைய வருமானத்துக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு தொழிலில் இதுவும் ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் இருக்காதீங்க. எப்போ என்ன நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம கரெக்டாக போனாலும் நமக்கு பின்னாடி வரணும், சைடில் வரணும், எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காச்சும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். டோட்டலாக இன்றைக்கி நான் ஓட்டின அமௌண்ட்டு சாரி மழை அதிகமாக பெஞ்சதுனால டச்சு எதுவும் சரியாக ஒர்க் ஆகலை. பாருங்க தெரியுதுங்களா, 915 ரூபா நான் இன்றைக்கி ஓட்டினது. மொத்தம் 9 ஹவர் 40 நிமிஷம் 18 ஆர்டரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்க 915 ரூபாய்க்கு நான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஓட்டினோம்னா 900 ரூபாய் கன்ஃபார்மாக நம்ம எடுக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. மார்னிங் 12 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட நான் ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணாமல் மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆகுது. 9:20 வரைக்கும் நான் ஆர்டர் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 915 ரூபாய் எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு. அதாவது 915 ரூபாய் எனக்கு கேஷ் வந்துச்சு. 12 மணிலேருந்து 9:20 வரைக்கும் நான் ஆர்டர் பார்த்துருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா 9 ஹவர் 20 நிமிஷம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த 20 நிமிஷம் கட் பண்ணிட்டு 9 ஹவர்ஸ்ன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஆர்டர் மொத்தத்தில் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து 915 ரூபா. நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி பார்க்கணும், டைமிங் செட் ஆகி நம்மளுக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 9 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸு 10 ஹவர்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணி ஓட்டலாம். ஆனால் இப்போது இவங்க பிளான் எப்படி இருக்குன்னா 1 ஹவருக்கு 100 ருபீஸ் அப்படின்ற ஒரு சராசரியான அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு 8 ஹவரோ இல்லை ஒரு 9 ஹவரோ பார்த்தீங்கன்னா சாலிடாக 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தற்சமையெல்லாம் யாருன்னா வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஒரு மினிமமாக டீசெண்டான அமௌண்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 1000 ரூபா ரேஞ்சுக்கு எனக்கு வேணும், எனக்கு டைம் இருக்குது, நான் ஒரு 10 ஹவர் கூட இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும். இது நீங்கள் வாரத்தில் ஒரு 5 நாள் கூட நீங்கள் ட்ரிப் எடுத்துகிட்டு மிச்சம் 2 நாள் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வாரம் 5000 ரூபா. இப்போது மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு 20000 ரூபா, 18லேருந்து ஒரு 20000 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கனாலும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்குறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அந்த டைமுக்கு சப்போஸ் நம்மளுக்கு லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை வெளியே எங்கன்னா போக வேண்டியதாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா வெளியே போகிறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்கெல்லாம்
இந்த மாதிரி ஜாபை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஜாபை மறுபடியும். இதெல்லாம் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 ஹவர் லாகின்ல இருந்து உங்களுக்கு ஆவரேஜாக 900 ரூபாய் உங்களுக்கு வந்திருந்ததை நீங்கள் ப்ரூஃபோடு பார்த்துருப்பீங்க. வேறு வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு 10 நாள் 20 நாள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஃபுட் டெலிவரி மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜொமேட்டோவை பற்றி நம்ம பார்த்தோம். இனி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து போர்ட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன் டே வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு நீங்கள் 900 ரூபாய் தான் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு 1 வீக் 10 நாளாக நான் ஓட்டி ட்ரையல் பார்த்தேன். ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் இருந்து இந்த டைம் வரலாம் நம்ம வண்டி ஓட்டினா இவ்வளோ கிடைக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். வேணும்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக அட்டாச் பண்ணி நான் காட்டுறேன் நான். ஏன்னா வாரமானால் இவ்வளோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ன்றத வந்து நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஒரு நாளில் மட்டும் நான் வண்டி ஓட்டிட்டு உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணல. உங்கள் ப்ரூஃபுக்கு மார்னிங் 12 to 9 ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10 நாள் கிட்ட நான் வண்டி ஓட்டியிருக்கேன். ஓட்டினா ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்படி சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க. ஒன் டே லைவில் காட்டினீங்கன்னா எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருந்திருக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க, வேறு எங்கன்னா டிகிரி உங்களுக்கு ஜாப் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆவரேஜாக ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து சூட்டபுளான ஜாப். மற்றவங்கள்ட்ட நான் கை கட்டி நிற்க மாட்டேன், ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் செலவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கோ உங்களுக்கு இந்த ஜாபும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.